இன்றைக்கி கவி ஸ்வீட்டு சமையலில் பார்க்க போகிறது எறா தம் பிரியாணி. இது எப்படி நம்ம வீட்டில் எளிமையாக செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எறா தொக்கு பார்த்துருக்கோம் வீடியோவில். இது வந்து எறா பிரியாணி. கொஞ்சம் பெரிய எறாவை வாங்கி அதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய எறா இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கும் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வீட்டில் செய்கிறது வந்து நம்ம முக்கால்வாசி ஹோட்டலில் தவிர்க்கிறது நல்லது இந்த கொரோனா டைமில். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய எறாவை வாங்கி வச்சுக்கோங்க. பிரியாணிலாம் செய்யணும்னா இந்த சைஸ் எறா இருந்தால் தான், இதோட பெருசாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. எதுக்குன்னா அப்படியே நம்ம போட்டு நம்ம பிரியாணிக்கு வதக்கணும்னா உப்பு உரப்புலாம் பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற விட்டோம்னா அந்த பிரியாணிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்குன்னு எதுவும் போடாதீங்க, அதுலேயே தண்ணி இலகும். இப்படியே பிணைஞ்சி வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்கிற ஒரு டபரா வச்சுக்கலாம். ஏன்னா பிரியாணி அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நமக்கு செய்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நீட்டு வாகில் நறுக்கிக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்குங்க. நல்லா செவக்க வதக்குங்க. இப்போது தேவையான அளவு பச்சை மிளகாய், நம்ம அதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் ரொம்ப சேர்க்காதவங்களாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்குங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. 3/4 கிலோ எறா, 3/4 கிலோ பிரியாணி அரிசி. இதுக்கு வந்து கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. இந்த தக்காளியும் அப்போ தான் சாஃப்டாக வேகும். இப்போ 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, இதை வந்து உரித்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே 50 கிராம் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க எறாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எறா வதங்க வதங்க அதை நல்லா சுருளாக நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது 3 ஸ்பூன் மிளகாத்தூள், சில்லி பவுடர் தான் போட்டுக்குங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வெறுமனே அந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டோம்னா காரமாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்குங்க. 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம காய் நறுக்கிற நேரம் தான் லேட்டு, மற்றதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே போகலாம், வதக்கிக்கிட்டே போகலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு ஊற்றுறேன். இது நல்லா கிண்டி விட்டுங்க. தட்டு போட்டு மூடிங்க. எப்போவுமே அரிசி வந்து 1க்கு 1.5 ஊற்றணும் தண்ணி. ஏன்னா 1க்கு 2ன்னு ஊற்றலாம். ஆனால் இறால வந்து தண்ணி சத்து இருக்கிறதுனால நம்ம வாங்குகிற அரிசி எவ்வளோ போடுறோமோ ஒரு கப்பில் அளந்துக்கிட்டு அதுக்கு குக்கரைனா 1க்கு 2 போடுவோம் தண்ணி. இது வந்து 1க்கு 1.5 ஊற்றினா போதும். இப்போ புதினா, ஒரு கட்டு புதினா இலையை ஆஞ்சி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 1.5ன்னு சொன்ன பிறகு அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டதுமே வெந்துடும். அதனால் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஏற்கனவே தண்ணி சூடான தண்ணியில் போடுறதுனால இது சீக்கிரம் வெந்துடும். இது குழைய விடாமல் நம்ம பார்க்கணும் அப்பப்போ.
நல்லா கிளறி விடுங்க. நம்ம அடிக்கடி கரண்டி போட வேணாம், எல்லாம் அரிசி உடையும். ஃபஸ்ட்டு அரிசி போட்டோடனே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கிளறிட்டு ஒரு துணி போட்டு நம்ம மூடணும். எதுக்குன்னா நம்ம தட்டு போட்டு மூடும்போது அது வேர்த்து வேர்த்து வடியாமல் இருக்கிறதுக்கு, ஏன் தண்ணி அதிகமாகிடும். இப்போ ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே நம்ம தட்டு போட்டு அந்த ஆவி ரொம்ப வெளியேறாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வெயிட் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு வருது. இது வந்து அப்படியே நம்ம தம் கட்டணும். இப்போ வந்து நம்ம கரண்டி காம்பில் தான் கிண்டணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கரண்டி போட்டோம்னா அரிசி உடையும். இப்போ தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு, ஏன்னா இது வெந்திருக்கு, ஒரு தம் கட்டினோம்னா கொஞ்சம் ஈரப்பசம் இருந்தால் கூட கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ பிரியாணி இப்போ திறந்து பாருங்கள். எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க அடியிலேருந்து. எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஹோட்டலில் வாங்குற மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கங்க. நெய் பிடிக்காதவங்க ஊற்றிக்க வேண்டாம். நெய் சேர்க்குறவங்களா இருந்தால் மேலே ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் சாதாரணமாக மூடி வைங்க. அந்த துணியை போட்டு தட்டு போட்டு மூடுங்க. வெயிட் வைக்க வேண்டாம். மேலே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசிலாம் உடையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் செஞ்சுருக்கோம். இப்போ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எறா பிரியாணின்னு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பிரியாணினாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி எறா போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம மசாலா போட்டு வேறதுனால இந்த எறா வந்து நல்லா உப்பு உரப்பு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.